நெக்ஸ்ட் விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல். விண்ட் என்னதுப்பா? காற்று. எனர்ஜி பொசஸ்டு பை தி விண்ட் இஸ் நோன் ஆஸ் விண்ட் எனர்ஜி. அதாவது காற்று பெய்யக்கூடிய ஆற்றல் தான் வந்து காற்று ஆற்றல். யூசஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி, இந்த விண்ட் எனர்ஜியோட யூசஸ் தான் பார்க்க போறோம். விண்ட் மில்ஸ் யூஸ் wind energy to generate electricity. windmillsனா என்னதுப்பா? காற்றாலை. இங்க இருக்கு பாருங்க, இதான் வந்து windmills. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வந்து கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது காத்தடிக்கும் போது இது வந்து சுத்தி கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலியமா தான் வந்து கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஷிப் sail by the power of wind. அதே மாதிரி வந்து கப்பல் வந்து கடல்ல பயணம் செய்யறதுக்கும் இந்த காத்து தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் லைக் விண்ட் சர்ஃபிங், சைலிங், நைட் சர்ஃபிங் யூஸ் விண்ட் எனர்ஜி. அதே மாதிரி இந்த கடல்ல விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அந்த விண்ட் சர்ஃபிங்னா இந்த இது மாதிரி தான்ப்பா, பாய்மரம் மாதிரி வச்சு அதில் சறுக்கிட்டு போவாங்க. அப்புறம் சைலிங், நைட் சர்ஃபிங் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்கேட்டிங் போர்டு வச்சுட்டு பேராஷூட் மாதிரி அவங்க பிடிச்சிப்பாங்க, அப்படியே போவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விண்ட் எனர்ஜி தான். அடுத்து விண்ட் எனர்ஜி கேன் பி யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர். அதே மாதிரி வந்து தண்ணியை பூமியிலேருந்து மேலே எடுக்கிறதுக்கும் மேலே பம்ப் பண்ணுறதுக்கும் இந்த காற்று தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, டு யூ நோ தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட்மில்ஸ். அதாவது காற்றாலையில இருந்து இந்த மின்சாரத்தை தயாரிக்கிறதுல வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டா இருக்கு. விண்ட்மில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் பிளேஸ் லைக் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு அண்ட் குடிமங்கலம். இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த காற்றாலை இருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜினா தமிழ்ல வெப்ப ஆற்றல். When the temperature of a substance is rise, its atoms and molecules begin to vibrate and release a kind of energy. ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த சப்ஸ்டன்ஸோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ்னா அணுக்கள், மாலிகுல்ஸ்னா மூலக்கூறுகள், இது ரெண்டுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது அதிர ஆரம்பிக்கும். அண்ட் ரிலீஸ் ஏ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும். This energy is known as a heat energy or thermal energy. இந்த எனர்ஜி தான் வந்து ஹீட் எனர்ஜி இல்லைனா தெர்மல் எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வைப்ரேட் ஆக தொடங்கும். அதுல இருந்து வந்து கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஹீட் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி. This energy flows from a hot substance to a cold substance. இந்த எனர்ஜி வந்து ஹாட் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து கோல்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு பாயும். ஓகேங்களா? அதாவது வெப்பநிலை அதிகமான உள்ள பொருள்ல இருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பாயும். சரிங்களா? If we put some ice cube into a water in a glass, water becomes cold. It is because heat is transferred from water to ice. அதாவது இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணியில ஐஸ் கியூப் போட்டோம்னா அந்த தண்ணி எப்படி ஆகும்? அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சு ஜில்லுன்னு ஆயிடும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணியில இருந்து அந்த ஐஸ் கியூபுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்பர் ஆகுது, கடத்தப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி 3, ரப் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வாட் டு யூ ஃபீல் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? டு யூ ஃபீல் தி ஹீட் எனர்ஜி ஜென்ரேட்டட் பை ஃப்ரிக்ஷன்? அதாவது வந்து நம்ம ரெண்டு கையை வந்து நல்லா தேய்க்க சொல்றாங்க. தேய்ச்சி பாருங்க, கை எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். கண்டிப்பா ரெண்டு கை நல்லா தேய்ச்சா கை சூடா இருக்கும். அதான் கேக்குறாங்க. அது இப்படி ரெண்டு இடத்த தேய்க்கிறதுக்கு பேர் என்னது? உராய்வு. அதான் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? அதான் இந்த ஃப்ரிக்ஷனால வந்து ஹீட் எனர்ஜி வந்து உருவாகுதா, ஜென்ரேட் ஆகுதா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4, டேக் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைம் பவுடர் இன் ஏ கிளாஸ், ஆட் சம் வாட்டர் அண்ட் ஸ்டிர் வெல். டச் தி கிளாஸ் அவுட் சைட், ஹவு டு யூ ஃபீல்? அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து லைம் பவுடர், எலுமிச்சப்பழ பவுடர், எலுமிச்சப்பழத்தையே பிரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அந்த கிளாஸை வந்து வெளில தொட்டு பாருங்க, அது எப்படி இருக்கு, ஹீட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இன் போத் தி கேசஸ் யூ கேன் ஃபீல் தி ஹீட். ரெண்டு கேஸ்லுமே வந்து நம்மளால ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதாவது வந்து சூடா இருக்கும். Thus heat is produced by friction and chemical reactions also. அதனாலதான் வந்து ஃபிரிக்ஷன், உராய்வினாலையும் கெமிக்கல் ரியாக்ஷனாலையுமே வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சன் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் சோர்ஸே வந்து சன் தான். ஓகேங்களா? முதன்மையான மூலமே வந்து சன், சூரியன் தான். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட யூசஸ் தான் பார்க்க போறோம். ஹீட் எனர்ஜி obtained from power station is used to generate electricity. பவர் ஸ்டேஷன் அப்படின்னா அனல் மின் நிலையம். இந்த இடத்துல இருந்து பெறக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம் தயாரிக்க பயன்படுது. ஹீட் எனர்ஜி obtained from petrol and diesel is used to run vehicles. அதாவது வந்து இப்போ நம்ம வெஹிக்கல்ஸ், இந்த வாகனங்கள்லாம் நம்ம என்ன போடுறோம்? பெட்ரோல் அண்ட் டீசல் தான் போடுறோம். இங்க இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஹீட் எனர்ஜி வந்து அந்த வெஹிக்கல், அந்த வாகனத்தை வந்து ரன் பண்றதுக்கு, ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
we cook with the help of heat energy. அதே மாதிரி நம்ம சமையலுக்கு வந்து எந்த எனர்ஜி யூஸ் பண்றோம்? ஹீட் எனர்ஜியை தான் யூஸ் பண்றோம். ஹீட் எனர்ஜி renders the food material soft and easy to digest. அதே மாதிரி இந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணணும்னா நம்ம சமைக்கிறது மூலமா ஃபுட் என்னப்பா ஆகும்? சாஃப்ட் ஆகும். இப்ப காய்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பச்சையா இருக்கும்போது ரஃபா இருக்கும், நம்ம சமைச்சோன்னே என்ன ஆயிடும்? சாஃப்ட் ஆயிடும். அதான் வந்து இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஃபுட் மெட்டீரியல சாஃப்டா ஆகுது அண்ட் ஈஸி டு டைஜஸ்ட். இந்த மாதிரி சாஃப்ட் ஆகுறதுனால நமக்கு டைஜஷனும் ஈஸியா நடக்குது. Hard substance like iron are heated to mold them into different shapes. அதாவது இரும்பு, அயன்னா என்னதுப்பா? இரும்பு. இரும்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த இரும்பையே வந்து ஹீட் எனர்ஜி மூலியமா உருக்கி அதுல இருந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம எந்த வடிவத்துக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். இரும்புல வந்து நிறைய பொருள்லாம் செய்யறாங்கல்லப்பா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரும்பை உருக்கி இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. Heat is used to dry clothes and other wet substance. அதே மாதிரி இந்த ஹீட் வந்து ட்ரை கிளாத்தஸ் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து காய வைக்கிறதுக்கும் அண்ட் அதர் வெட் சப்ஸ்டன்ஸ், அதே மாதிரி ஈரமா இருக்கக்கூடிய வேற பொருட்களை காய வைக்கிறதுக்கும் இந்த ஹீட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? புரியுதாப்பா ஹீட் எனர்ஜினா? அவ்வளோதான்ப்பா. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.